ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷஷ்வின் ஸ்டடி ஸ்டேஷன் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன் பேராமெடிக்கல் 19 டிகிரி கோர்சஸ் அண்ட் ஃபார்மா கோர்ஸோடைய கவுன்சிலிங் ஷெட்யூல்காக தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ரிலேட்டடான எல்லா அப்டேட்ஸுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, இந்த பேராமெடிக்கலோட 19 டிகிரி கோர்சஸ் அண்ட் ஃபார்மா கோர்ஸோடைய கவுன்சிலிங் ஷெட்யூல்காக தான். அவங்க ஏன் ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுறதுக்கே இவ்வளோ டிலே பண்ணுறாங்கன்னு தெரியல. மேபி தனுவாஸோடைய அந்த கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும், அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க போல். ஸோ தனுவாஸ்க்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் அந்த ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கோட ரிசல்ட்டுங்கிறத ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நாளைக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் எல்லாமே அந்த தனுவாஸ்க்கு வந்துடும். அதுக்கப்புறம் கூட நமக்கு இந்த பேராமெடிக்கலோட 19 டிகிரி கோர்சஸ் அண்ட் ஃபார்மா கோர்ஸோட கவுன்சிலிங் ஷெட்யூலுங்கிறத ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்க இவ்வளோ தூரம் தனுவாஸோட கவுன்சிலிங் நடந்தாலுமே நமக்கு இந்த ஷெட்யூலை மட்டும் ரிலீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம எப்போ நடக்கும்னு வெயிட் பண்ணுறதை விட டேட் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக நம்ம இருந்திருந்திருக்கலாம். பட் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. மேபி நாளைக்கு ரிலீஸ் பண்ண நிறையவே சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலுங்கிறது பார்த்திங்கன்னா ரெண்டுத்துக்குமே சேமாகவே வந்துடும். எப்படின்னா 19 டிகிரி கோர்ஸஸ்க்கும் சரி, ஃபார்மா கோர்ஸ்க்கும் சரி, எப்படி ரேங்க் லிஸ்ட் ரெண்டுக்கும் சேமாக ரிலீஸ் பண்ணாங்களோ, ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணாங்களோ, அதே மாதிரி ஷெட்யூலுங்கிறத ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பட் அதே கவுன்சிலிங்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த 19 டிகிரி கோர்ஸஸ்க்கு இருக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா ஃபார்மா கோர்ஸ்க்கு இது முடிஞ்சோன்னே தான் வரும். ஓகேங்களா? அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற டவுட்னா பிஎன்ஒய்எஸ்க்கும் டிப்ளமோ இன் நர்சிங்க்கும் தான். ஸோ பிஎன்ஒய் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னென்னா டோட்டலாக பார்த்திங்கன்னா 7350 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா அக்டோபரில் தான் கவுன்சிலிங் வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேபி அக்டோபர் 2nd வீக் வரலாம். ஓகேங்களா? இதுதான் பிஎன்ஒய்எஸ்க்கு வந்திருக்க அப்டேட்டு. அதே டிப்ளமோ இன் நர்சிங்க்கு பார்த்திங்கன்னா இப்போ இது எல்லா கவுன்சிலிங்கும் முடிஞ்சிருச்சு. இந்த டிகிரி கோர்சஸ்க்கு கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டிப்ளமோவுக்கு பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஃபஸ்ட்டு இதை ஓவர் பண்ணிட்டு தான் அடுத்து அதை கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நாளைக்கு வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது கவுன்சிலிங் ஷெட்யூல். இந்த பேராமெடிக்கல் 19 டிகிரி கோர்ஸ்க்கும் ஃபார்மா கோர்ஸுக்கும் நாளைக்கு ஷெட்யூல் வர்றதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கான தனுவாஸோட கவுன்சிலிங் ரிசல்ட்டுங்கிறது அலாட்மெண்ட் ஆர்டர் இது எல்லாமே ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் கவுன்சிலிங் நடக்கும். ஸோ ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் ஜென்ரல் கேட்டகரி அப்புறம் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு நடக்கிறது ஃபஸ்ட்டு ஒரு 10 to 15 டேஸ் வரைக்குமே ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் நடக்கும். அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கோட ப்ரொசீஜர் எல்லாமே முடிச்சதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா அந்த செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்தராக நம்ம வெயிட் பண்ணுவோம். இது ரிலேட்டடான ஏதாவது அப்டேட்ஸ் தேவைப்பட்டாலோ அல்லது வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ, அட்மிஷன் ஹெல்ப்லைன் தேவைப்பட்டாலோ ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த சர்வீஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிட்டு வராங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.